நம்ம சேனல்ல ஏற்கனவே கூஸ் பம்பான இன்டர்வல் பார்ட் 1 போட்டிருக்கோம். தமிழ் சினிமால இந்த மாதிரி வெறித்தனமான இன்டர்வல் சீன்ஸ்லாம் நிறையவே இருக்கு. அது எப்படி ஒரு பார்ட்ல முடிக்க முடியும்? அதுவும் முக்கியமா பாஷா படத்தை பத்தி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுதான் 90ஸ்ல இன்டர்வல் பிளாக்னா இப்படிதான் இருக்கணும்னு கம்போஸ் பண்ணி வந்த ஒரு படம். இன்டர்வல் பிளாக்னா இப்படிதான் இருக்கணும்னு ஆரம்பிச்சதே பாஷா தான். அந்த காலகட்டத்தில் இன்னும் நிறைய படங்கள் அந்த மாதிரி இன்டர்வல் பிளாக்கோட வந்திருக்கு. ஆனா நம்ம பார்க்கறது ரீசெண்டா வந்த படங்களோட பெஸ்டான இன்டர்வல் தான். அந்த வீடியோல கூட நிறைய பேர் அவங்களுக்கு பிடிச்ச மிஸ் ஆன இன்டர்வல் பிளாக்லாம் போட்டிருந்தீங்க. அதையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இன்னும் வேற லெவல்ல இருக்கிற இன்டர்வல் சீன்ஸ் எல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு ட்ரெண்டி வாய்ஸ் ஓவர். நான் ஷன். நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிருங்க. மங்காத்தா, விநாயக், சுமந்த், கணேஷ், மகத், பிரேம் இவங்க 5 பேரும் பிளான் பண்ணி ஆறுமுக செட்டியார் கிட்ட IPL கேம்லிங்காக வச்சிருந்த 500 கோடியை திருடிடுறாங்க. இந்த திருடுற சீன் எல்லாம் வேற லெவலில் எடுத்திருப்பாங்க. இந்த இன்டர்வல் சீன்ல விநாயக் ஒரு கிங் மேக்கர் மாதிரி செஸ் போர்டில் கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு பணத்தை எப்படி மொத்தமாக அடிக்கிறதுன்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் சொல்றதெல்லாம் விசுவலாக காட்டும் போது காமெடியாகவும் பயங்கர ஸ்டைலிஷாகவும் இருக்கும். crores, அதாவது 500 கோடி. அம்மோ, பணத்தை பிரிக்க எல்லாரும் உள்ள போ. ஹீரோ என்று ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு நல்லதில்ல கிங் மேக்கர். ரீவைண்ட். ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்டர்வல்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கப்புறம் கதை எப்படி போக போகுதுங்கிற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் ஏகே இந்த படத்தில் சொன்ன டைலாக் மாதிரியே ஓவர் கான்ஃபிடென்ஸ் உடம்புக்கு ஆகாது. இப்படி தான் கதையும் போயிருக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கே. அசால்ட் சேதுவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணுற கார்த்தி அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஊர்னி. மேலோட கரெக்டாக அவன் சொன்ன டைமுக்கு சேதுவும் அவங்க ஆளுங்களும் இவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இந்த இன்டர்வல் பார்த்ததுக்கப்புறம் ஜெயிலர் அப்பாவாகவும் ஒரு பேரனுக்கு தாத்தாவாகவும் வாழ்ந்துட்டு வர ரிட்டையர்டான ஜெயிலர் முத்துவேல் பாண்டியன் ஒரு ஃபேமிலியில் ரிட்டையர்ட் ஆனவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த லைஃப்பை வாழ்ந்துட்டு வராரு. அவரோட பையனாக இருக்கிற ACP அர்ஜுன் ஒரு பெரிய சிலை கடத்தல் கேங்ஸ்டரான வருமனை பார்த்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது காணாமல் போயிடுறாரு. போலீஸால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது வரைக்கும் சாதாரண ஃபேமிலி லைஃப்பை வாழ்ந்துட்டு வர முத்துவேல் பாண்டியன் இந்த இன்டர்வல் சீனில் ஜெயிலர் முத்துவேல் பாண்டியனா மாறுறாரு. எல்லா ஆம்பளைங்களும் வெளியில அவங்க என்ன மாதிரி வேலை செய்யறாங்க, என்ன மாதிரி கேரக்டர் அப்படின்னு வீட்டுக்குள்ள காமிக்க மாட்டாங்க. அப்படிதான் முத்துவேல் பாண்டியன் அவர் மனைவி கிட்ட பயந்துட்டு அவங்க சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாரு. இந்த பர்டிகுலர் சீன்ல டைகரா மாறி இருக்கிற அவரோட இன்னொரு பக்கமான வெறித்தனமான கொடூரமான ஒரு ஜெயிலரை பார்த்து நடுங்கி வாயடிச்சு போய் நிற்பாங்க. இதுக்கே பயந்தா எப்படி, இனிதான் ஆரம்பம் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் மாசா சொல்லும் போது பக்கா தலைவர் மூமெண்டா இருக்கும். படத்தோட எதிர்பார்ப்பு வேற லெவலில் இருக்கும். பேக்ரவுண்டில் அனிருத்தோட மியூசிக் இந்த சீனில் தெறிக்க விட்டுருப்பாரு. கோட் இந்த படத்துல அப்பா காந்தி சின்ன வயசுல இறந்து போன பையனை மறுபடியும் டீனேஜ்ல பாக்குறாரு. ஒரு பெரிய கேங்ஸ்டர் டீம்ல மாட்டிட்டு இருக்கிற ஜீவனை காப்பாத்தி கூட்டிட்டு வராரு. அவன் வந்ததுக்கு அப்புறம் காந்தியை சுற்றி நிறைய பிரச்சனைகள் வருது. அவரோட ஹையர் ஆஃபீஸரான நசீர் ஒரு முக்கியமான ரகசியமான விஷயம் பேசணும்னு நேரில் வர சொல்றாரு. இதை தெரிஞ்சுக்கிற ஏதோ ஒரு கேங்ஸ்டர் டீமை சேர்ந்த ஒரு பைக்கர் நசீரை ஃபாலோ பண்ணி கொலை பண்ண ட்ரை பண்றான். கடைசியா இந்த இன்டர்வல் பிளாக் அப்போ காந்தி ஹெல்மெட் போட்டுட்டு இருக்க அந்த பைக்கர் கூட ஃபைட் பண்ணி நசீரை காப்பாற்ற ட்ரை பண்றாரு.
ஆனா நசீரையும் அவன் கொன்னுடுறான். அவன் யாருன்னு கண்டுபிடிக்க பின்னாடியே துரத்திட்டு போறாரு காந்தி. கடைசியில பார்த்தா காந்தி கூட்டிட்டு வந்த பையனான ஜீவன் தான் அது. இந்த விஷயம் ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா ஜீவனுக்கும் நசீருக்கும் என்ன சம்பந்தம், ஜீவன் ஏன் அவங்க அப்பாவை சுத்தி இருக்கிறவங்களை கொலை பண்றான், இப்படி பல கேள்விகள் நம்ம மனசுக்குள்ள வரும். இதுக்கப்புறம் இந்த கதையோட எதிர்பார்ப்பு வேற லெவல்ல போயிருக்கும். மாஸ்டர் இந்த சீர்திருத்த பள்ளியில என்ன நடக்குதுன்னு தெரியாம மாஸ்டரா வந்திருக்கிற ஜேடி எப்பவும் போல குடிச்சிட்டு ரொம்ப ஜாலியா இங்க இருக்கிற பசங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாம இருந்துட்டு வராரு. ஒரு கட்டத்துல அங்க இருக்கிற 2 பசங்க இவர்கிட்ட அந்த பிரச்சனையை சொல்ல ட்ரை பண்றாங்க. இவரோட அஜாக்கிரதையினால அவங்க சொல்ல முடியாம போய் பவானி கிட்டயும் மாட்டிக்கிறாங்க. இதுல இந்த 2 பசங்களையும் கொன்னுடுறாங்க. இதுக்கப்புறம் தான் ஜேடிக்கு ஹீரோயின் மூலியமா தெரிய வருது 10 தடவை ஒரே நம்பர்ல இருந்து மாத்தி மாத்தி கால் வந்தா ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு கூட உங்களுக்கு தோணாதா? நம்ம எதுக்காக இந்த சீர்திருத்த பள்ளிக்கு வந்திருக்கோன்னு. இந்த பக்கம் படத்தோட வில்லனான பவானி அவனை போட்டு தள்ள பிளான் பண்ணி இருக்கிற ரவுடியோட இடத்துக்கு தனியா போய் அங்க இருக்கிற எல்லாத்தையும் தனி ஒரு ஆளா அவனோட கையால குத்தி குத்தியே சாவடிக்கிறான். இதுல இவன் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஆளுன்னு ஆடியன்ஸுக்கு தெரிய வருது. இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே ஜேடியை போட்டு தள்ளுறதுக்கு பவானியோட ஆளுங்க வராங்க. அந்த 2 பசங்க செத்து போனதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ தான் தான் காரணம்னு அழுதுட்டு இருக்கிற ஜேடி பவானியோட ஆளுங்க எல்லாத்தையும் இறங்கி அடிக்கிறாரு. வெறித்தனமாவும் ஸ்டைலாவும் ஃபைட் பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் இந்த சீக்வன்ஸில் அந்த பசங்களை நினச்சி அழுதுகிட்டே ஒரு வெறியோட ஃபைட் பண்ணியிருப்பாரு. பார்க்கறதுக்கே வேற லெவலில் இருக்கும். ஃபைட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பவானிக்கு ஃபோன் பண்ணுற ஜேடி, நீ யாராக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி உன்னை வந்து கொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது எப்போதும் தளபதி தான் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லுவார். இதுக்கு பின்னாடி யாரும் வேலைன்னு இந்த பசங்களையே யூஸ் பண்ணுறது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் நான் தெரிஞ்சுக்குவேன், பொடி பசங்க பின்னால ஒளிஞ்சு வேலை செய்யற பொட்ட பசங்களை கண்டுபிடிப்பேன். அது 2 பசங்களோட சாவுக்கு நான் பதில் சொல்லவ. இப்போ நான் சொல்றேன் நீ கேளுன்னு பவானி இந்த டைலாக சொல்லும் போது வேற லெவல்ல கூஸ் பம்பான மூமெண்டா இருக்கும். இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கிற இந்த பவானியை மாஸ்டர் எப்படி எதிர்க்க போறாரு, அவங்க 2 பேரும் சந்திக்கிற சீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை இந்த இன்டர்வல் கொடுத்துரும். நொடிகள் சிபிஐ ஆஃபீஸரா இருக்கிற ஹீரோயின் அஞ்சலிக்கு வில்லன் ஒரு விக்டமை கடத்த போறதா ஃபோன் வருது. கண்ட்ரோல் ரூம்ல ரேன்சம் கேட்டு கூப்பிடுற நம்பரை கண்டுபிடிக்கிறது கஷ்டம், ஆனா பாதிக்கப்பட்டவங்களை கண்டுபிடிக்கிறது ஈஸி. அந்த மாதிரி சிட்டில எந்த கால் வருதுன்னு ட்ரேஸ் பண்ண சொல்றாங்க. ஒரே டைம்ல 100க்கும் மேற்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி கால் போகுது. ஒரு கட்டத்துல கடத்தப்பட்டது பெங்களூர் சிட்டில ஒரு பெரிய பிக் ஷாட்டோட பொண்ணு. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் அஞ்சலியோட தம்பியான அர்ஜுனோட லவ்வரும் கூட. பெங்களூர் சிட்டில இந்த பொண்ணை தண்ணி தொட்டிக்குள்ள எங்க அடைச்சு வச்சிருக்கான்னு கண்டுபிடிக்க அங்க இருக்கிற ஈபி லைனை கட் பண்ணி தெரிஞ்சுக்கிறாங்க. அங்கே ஒரு டீம் போகுது. இங்கே குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஒரு இடத்துல கிட்னாப் பண்ணவ வைக்க சொல்லியிருப்பான். அங்கே அஞ்சலியும் அவங்க டீமும் மறைஞ்சு நின்று வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா அந்த பணத்தை எடுக்க வர்றது அஞ்சலியோட தம்பியான அர்ஜுன். இந்த கடத்தலுக்கும் அவனுக்கும் என்ன சம்மந்தம், இதுக்கப்புறம் கதை எப்படி போக போகுதுங்கிற எதிர்பார்ப்பை இந்த இன்டர்வல் நமக்கு கொடுத்துருக்கும். நயன்தாராவோட படத்திலேயே ரொம்ப பரபரப்பான த்ரில்லிங்கான ஒரு இன்டர்வல்னா இதை சொல்லலாம். கேவி ஆனந்த் சார் படத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு படம். இப்போ இருக்க அரசியல் என்ன நிலைமையில இருக்குன்னு சொன்ன ஒரு படம். ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த படம் சொல்லியிருக்கும். இந்த இன்டர்வல் சீன் அப்போ சிறகுகளோட தலைவனான வசந்தன் மேடையில பேசிட்டு இருப்பாரு. அங்க சுத்தி நிறைய மக்கள், பத்திரிகையாளர்கள் இவங்களோட எழுச்சிமிக்க ஸ்பீச்சை கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ இந்த படத்தோட ஹீரோவான அஸ்வினுக்கு அவங்க பத்திரிகை டீம்ல ஒர்க் பண்ற சரோ கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. இன்னும் 1 நிமிஷத்துல இங்க பாம் வெடிக்க போகுதுன்னு. ஒன்னும் புரியாத அஸ்வின் அங்க இருக்கிறவங்க எல்லாம் போக சொல்றான். ஸ்டேஜில் ஏறி வசந்தன் கிட்ட புரிய வைக்க ட்ரை பண்றான். ஆனா கடைசி நிமிஷத்துல வசந்தனை தள்ளி விட்டு அந்த பாம் பிளாஸ்ட்ல இருந்து அஸ்வினும் வசந்தனும் தப்பிக்கிறாங்க. ஸ்டேஜ்ல நின்னுட்டு இருந்த அந்த சிறகுகள் டீமை சேர்ந்த நிறைய பேர் அங்க இறந்து போயிடுறாங்க. சரோவும் அந்த இடத்துல இறந்து போயிடுறா. இந்த இடத்துல படத்தோட இன்டர்வலை விடுறாங்க. சரோக்கு எப்படி இந்த பாம் வச்சது தெரியும் அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸோட இந்த இன்டர்வலை முடிச்சிருப்பாங்க. இதனோட இம்பாக்ட் கிளைமேக்ஸ் நெருங்க தான் நமக்கு தெரிய வரும். அதனால இந்த இன்டர்வல் சஸ்பென்ஸான ஒரு பெஸ்டான இன்டர்வல். இன்று நேற்று நாளை தமிழ் சினிமாவில் வந்த டைம் டிராவல் மூவிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லலாம்.
படத்தோட ஹீரோ இளங்கோ அவனோட ஃப்ரெண்டு ஆறுமுகம் இவங்க 2 பேருக்கும் ஒரு டைம் டிராவல் மிஷின் கிடைக்குது. அதை வச்சு சம்பாரிச்சு அவங்களோட பர்சனல் விஷயத்துக்கு அதை யூஸ் பண்ணிட்டு வராங்க. குழந்தை வேலு அப்படிங்கிற ரவுடி ஒரு நாயை வளர்த்துட்டு வருவான். அது எப்படி ட்ரெயின் பண்ணியிருப்பானா, அவன் சுண்டனாலே அவன் என்ன பிரச்சனையில் இருந்தாலும் அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஒரு குறிப்பிட்ட நாள் குழந்தை வேலு போலீஸால துரத்தப்படுறான். ஒரு கட்டத்தில் அவன் கன் பாயிண்ட்லயும் மாட்டிக்கிறான். அப்போ அவன் ஹெல்ப்புக்காக அந்த நாயை கூப்பிடும் போது அது வரல. ஏன்னா அவன் ஓடி வரப்ப ஒரு இடத்துல அந்த நாய் ஒரு வண்டி ஸ்டாண்ட்ல மாட்டியிருக்கும். அதனால அந்த இடத்துல போலீஸால என்கவுண்டர் பண்ணி அவன் இறந்தும் பாக்கிய கீழே போடுறான். ஐயா வாங்க உப்படாங்க. இப்போ டைம் மிஷின் வச்சிருக்கிற இளங்கோவும் அவனோட ஃப்ரெண்டு ஆறுமுகமும் ஒரு தாத்தாக்கு ஹெல்ப் பண்ண போய் அவரோட வாட்சை கண்டுபிடிக்கிறதுக்காக குழந்தை வேலு என்கவுண்டர்ல செத்து போன அந்த குறிப்பிட்ட நேரத்துல அந்த நாள்ல டைம் டிராவல் பண்ணி போறாங்க. அந்த வாட்சை எடுக்கும் போது ஆறுமுகம் அங்க குழந்தை வேலோட நாய் ஒரு பைக் ஸ்டாண்ட்ல மாட்டியிருந்த செயினை அவன் எடுத்து விட்டுறான். இப்போ முன்னாடியே செத்து போன குழந்தை வேலு இந்த நாயோட செயினை எடுத்து விட்டதுனால கரெக்ட் டைமுக்கு போய் அவன் சுண்டு விடும் போது அவனை காப்பாத்தி விட்டுருது. இப்போ மறுபடியும் அவன் உயிரோட வந்துடுறான். இதனால ஹீரோக்கும் அவன் ஃப்ரெண்டுக்கும் என்ன பிரச்சனை வருது, இதுதான் இந்த இன்டர்வலை ட்ரிகர் பண்ற விஷயம். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ஃபேண்டசி இன்டர்வல். வடசென்னை அன்புவும் வேலுவோட தம்பி சிவாவும் ஒரு அடிதடி பிரச்சனையாகி ஜெயிலுக்குள்ள வராங்க. உள்ள குணா செந்தில் இப்படி 2 கேங்கா பிரிஞ்சிருக்கு. குணா 11வது நம்பர் பிளாக் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றான். செந்தில் 7ஆம் நம்பர் பிளாக்ல இருக்கான். செந்தில் எப்போ வெளியே வந்தாலும் அவனை போட்டு தள்ள 11வது பிளாக்ல இருக்கிற குணாவும் அவங்க ஆளுங்களோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால செந்தில் ரொம்ப நாளாக வெளியே வராம உள்ள இருந்தே ட்ரக்ஸ் சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ உள்ள வர படத்தோட ஹீரோ அன்பு 11வது பிளாக்ல, அதாவது குணாவோட கேங்ல இருக்கிறான். அங்க நடக்கிற சில இல்லீகல் ஆக்டிவிட்டியை போலீஸ்கிட்டையும் சொல்லிடுறான். இதனால குணாவோட ஆளுங்க அவனை போட்டு தள்ள ட்ரை பண்றாங்க. அங்க இருக்கிற வார்டன் அன்புவை செந்தில் இருக்கிற 7ஆம் நம்பர் பிளாக்குக்கு மாத்தி விடுறாரு. அன்புவை பத்தி தெரிஞ்சுக்கிற செந்தில் அவனுக்கு அடைக்கலம் கொடுக்குறாரு. அதே போல அன்பு கொடுத்த ஐடியாவான கேரம் போர்டு டோர்னமெண்ட் ஜெயிலுக்குள்ள நடத்தணுங்கிறதையும் வார்டன் கிட்ட பேசி அதுக்கு ஏற்பாடு பண்றாரு. இப்படி அன்பு செந்திலோட ஒரு நம்பிக்கையான ஆளா மாறுறான். கரெக்டா இன்டர்வல் டைம்ல கேரம் போர்டு டோர்னமெண்ட்டும் நடக்குது. என்னைக்கும் வெளியே வராத செந்தில் அன்பு ஆசைப்படுறான்னு அவன் விளையாடுறத பாக்குறதுக்காக வெளியே வரான். ரொம்ப மொக்க பண்றான் அவன். அதுதான் போய் சொன்னேன். அன்புவும் கேரம் போர்டு டோர்னமெண்ட்ல ஜெயிச்சிடறான். அதனோட முடிவில் ஆடியன்ஸ் நினைச்ச மாதிரியே குணாவோட ஆளுங்க செந்தில கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. ஒத்த ஆளா நின்று செந்தில் அவங்க எல்லாத்தையும் அடிச்சு விரட்டிடுறான். கடைசியா 2 பேர் செந்தில அடிக்க வரும்போது அன்பு கேரம் போர்டில் இருக்கிற கட்டையை எடுத்து செந்தில காப்பாத்திடுவான்னு நம்ம நினைச்சா செந்திலேயே முதுகுல குத்திடுறான். இதை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குற ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஷாக்கிங்காகவும் சர்ப்ரைஸாகவும் இருக்கும். இதுக்கப்புறம் அன்பு ஏன் இப்படி பண்ணுனா, அவனுக்கும் செந்திலுக்கும் உள்ள பிரச்சனை என்ன அப்படிங்கிற எதிர்பார்ப்பை இந்த இன்டர்வல்